இரு திராவிட கட்சிகளை தாண்டி புதுதா ஒரு கட்சி வந்து தமிழகத்துல ஆட்சி அமைக்க முடியாததுக்கு காரணம் இந்த சாதி மத அரசியல் அப்படின்ற அந்த அந்த கட்டமைப்பை உடைக்கிறதுலையோ இல்லை மாத்துறதுலையோ எவ்வளோ கஷ்டம் இருக்கு, அதுக்கு எவ்வளோ முற்பட வேண்டியது இருக்கு ஒரு வெற்றி. அதை தாண்டி இல்லை, சாதி மத உணர்ச்சிங்கிறது தமிழ் சமூகத்துக்கு மட்டும் இல்லை, அது மானுட குலத்துக்கே எதிரானதாக இருக்குது. அது குறிப்பாக எங்களுக்கு வந்து பெரிய பேரிடராக இருக்குது. அதனால தான் கடவுள் வரி சமய வரி கண்ணல் நிகர் தமிழுக்கு நோய் நோய் நோயே இடை வந்த சாதி எனும் இடர் ஒழிந்தால் ஆள்வது நம் தாய் தாய்ங்கிறது எங்கள் புரட்சி பாடுறார். தமிழுக்கு அமுதென்று பேர், அந்த தமிழ் எங்கள் உயிருக்கு நேர்னு பாடின, அந்த தமிழ் இன்பத்தமிழ் எங்கள் உயிருக்கு நேர்னு பாடின பாவலன் என்ன சொல்கிறான்? சாதி ஒழித்தல் ஒன்று நல்ல தமிழ் வளர்த்தல் மற்றொன்றுங்கிறான். தமிழை உயிருக்கு நேராக பாடினவன் தமிழ் வளர்த்தல் ஒன்று சாதி ஒழித்தல் மற்றொன்றுன்னு பாடலை, முதல்ல சாதியை ஒழிக்கணுன்றான், நல்ல தமிழ் வளர்த்தல் மற்றொன்றுங்கிறான். அப்போ இதில் ரொம்ப முக்கியமாக நீங்கள் கவனிக்கணும், இதில் என்ன என் அன்பு தம்பி தங்கிகள் என்னை உடன் பிறந்தார்கள் கவனிக்கணும். சாதியே அரசியலாகி அதிகாரமானால் அங்கே சகோதரத்துவம் சமத்துவம் இருக்காது. மதம் அரசியலாகி அதுவே அதிகாரத்துக்கு வருமானால் அங்கே மனிதநேயம் மானுடம்ங்கிறது இருக்காது, செத்தே போயிடும். பணம் அரசியல் ஆயிருமானால் அங்கே ஒழுக்கம் பண்பாடு இருக்கவே இருக்காது. இது மூணையும் கடந்து ஒரு அரசியலை நம்ம கட்டமைக்கணும். உங்களுக்கு புரியுது? சாதி மத உணர்ச்சிங்கிறது வெறும் மனிதனுக்கு மட்டுமானது, அரசியல் எல்லா உயிர்களுக்குமானது. இந்த எல்லா உயிர்களுக்குமான அரசியலில் இந்த சாதி மதம் மனிதனுக்குமான உணர்ச்சியை கலப்பது என்பது சரி வராது. அதனால தான் நாங்கள் இந்த சாதி பார்த்து போடுற ஓட்டு எனக்கு திட்டு நீ போட்டுறாதேங்கிறது, சாதி பார்த்து இடம் கொடுக்காம மாற்றி மாற்றி கொடுக்கறதுக்கு காரணமாக அதுதான். அதை ஒரு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வருது. நீங்கள் பார்த்தீங்கன்னா கடந்த தேர்தலில் எங்கள் பொது தொகுதியில் நான் ஆதி தமிழ் குடியை நிறுத்தினோ அங்கெல்லாம் எனக்கு அதிக வாக்கு வருது அப்படின்னா மாறுதில்ல, ஒரு மாறுதல் வருதில்ல. அப்போ அதை செய்யணும்னு நினைக்கிறோம். அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் வரும். மாறுதல்ங்கிறது ஒரே நாளில் வராது. ஏன்னா அது சிறுக வரணும், மக்களின் மனத்துக்குள்ளே அந்த மாறுதல் வரணும். அது நீங்கள் சொல்கிற மாதிரி பெரிய இடையூறு தான். இந்த ஒரு நல்ல அரசியலை கட்டமைக்கிறதுல பெரிய தடை தான்.